அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்க பானை ராகேஷ் போட்டது. இந்த கோலம் நல்லா இருக்க பொங்க பானை நான் போட்டது. இப்போ தான் கோலம் போட்டு பழகிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் வந்து பெஸ்ட்டாக போட்டுறலாம். ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு அக்கா வந்து ஓம் சக்தி ஃபோட்டோவும், சமயபுரத்து மாரியம்மன் ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்தாங்க. இத்தனை நாளாக பூஜை ரூமில் வச்சு கும்பிடவே கிடையாது. ஒரு மாசமா சாமி கும்பிடல. அதனால் இன்றைக்கி வந்து தை 1ஆம் தேதி அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சாச்சு. நாங்கள் பொங்கல் வைக்கல. தங்கச்சி வந்து நிறமாசமாக இருக்கிறதுனால வாசலில் பொங்கக்கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் பால் மட்டும் காய்ச்சி பொங்க விட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு பொங்கலை வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. பெரிய வீட்டில் வந்து பொங்கல் செஞ்சுருந்தாங்க. அத்தை வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அதை நானும் ராகேஷும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி இப்படி தான் எங்கள் பொங்கல் போச்சு. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு விஷயம் கூட நடந்தது. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆசைப்பட்ட ஒரு பொருள் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறதுக்காக சாமி ரூம் வந்து ரெடியாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை இந்த டாக் வந்து எந்த அளவுக்கு அவனால் கலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலைச்சி விட்டு போயிட்டான். இட்ஸ் ஓகே, எப்படினாலும் ஈவினிங் கூட்டி அல்ல தானே போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.